வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். ராசி பலன் பார்க்குறோம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 6/2/2025 வியாழக்கிழமை, பிப்ரவரி மாதம். தமிழ் பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு தை 24. இப்போ என்னன்னா, இந்த வியாழக்கிழமைன்னும் போது உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு சொல்றது அதான், ஜீவ சமாதி எதனா போங்க. ஏன்னா ஜீவ சமாதி வியாழக்கிழமை இந்த ராகவேந்தர்லாம் நடுவில் கும்பிட்டு எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. மாலைகளை போட்டுன்னு போவாங்க. லோக்கலில் உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு ஜீவ சமாதி இருக்கும். விசாரிச்சிங்கன்னா தெரியும். சிவாலயத்தில் போய் எங்கன்னா விசாரிச்சிங்கன்னா தெரியும். போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கிருத்திகை, முருகனுக்கு உகந்த நாள். இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகர், அவரோட நாள் இன்னைக்கு. ஏதாவது ஒரு முருகர் ஆலயத்துக்கு காலையோ மாலையோ, மாலை போகிறதா இருந்தால் நடுவில் எதுவும் நான்வெஜ் எடுக்காதீங்க. அசைவ உணவு சாப்பிடாம சாயங்காலம் கோயிலுக்கு போய் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12லேருந்து 1:30 AM PM கம்பைன் வருது. ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமி 2 பட்டு வருது. நேற்று மத்தியானத்துலேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அஷ்டமி திதி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவமி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிருத்திகை, இரவு 9 மணி வரைக்கும் கிருத்திகை போகுது. அந்த கிருத்திகை தான் நம்ம எடுக்கணும். சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்திரை சுவாதி துலா லக்னத்துக்கு வருது, துலா ராசிக்கு வருது. சித்திரை சுவாதிக்கு 2 பட்டு வருது. அதனால் நான் துலா ராசிக்கு தான் எடுப்பேன். அதையே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சௌகரியம். நட்சத்திரம் பார்த்தா சித்திரை சுவாதி. இந்த நாள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இது போயிட்டு வரணும் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு கொஞ்சம் தடுங்கல் ஏற்படும். நாளைக்கு பண்ணிக்கலாம். சிவராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்பார்த்தது எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். இன்னைக்கு அவங்க நல்லாயிருக்கும், லாபம் தரக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஷிவரிங் இருக்கும். அவங்க ஒரு அச்சப்படுவாங்க ஏதாவது ஒரு காரியம் செய்கிறதுக்கு. இன்னைக்கு செய்வேனா, நாளைக்கு தள்ளி போட்டு நாளைக்கு செய்யுங்க. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகார்களுக்கு கூட இன்னைக்கு பகைமை ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கணும். இன்னைக்கு ஏதாவது வம்படிக்கா பேசினா கூட கொஞ்சம் ஒதுங்கி போங்க. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரவு வரக்கூடிய ஒரு நாள். நல்ல பணம் தான் வரவுன்னு இல்லை, ஒரு நல்ல செய்தி, ஒரு இடம் விஷயமா, ஏதோ ஒரு விஷயமா உங்களை சார்ந்து வரும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறு சங்கடங்கள் ஏற்படும் நாள். கொஞ்சம் பொருளாதார சின்ன ஒரு இது ஷேர் மார்க்கெட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி குரூப்புக்கு நீ நஷ்டம் வரும். சாதாரண ஆளுங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, செய்யுங்க. பின்னாடி வர நாட்களில் நம்ம செய்வோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே அவங்க ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும், கிரீன் சிக்னல் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதே அவங்க ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக தானே செய்வாங்க. நல்ல விஷயந்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நன்மை காணும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாம் கிடைக்கும். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சை கேட்குறதே பெரிய விஷயமா இருக்கு. மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபம் தரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்ஜஸ்டபுளாக ஒரு நல்ல விஷயமா போகும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குதூகூலமாக இருப்பாங்க. இன்னைக்கு உற்சாகம் நிறைந்த நாள். நல்ல சிம்டம்ஸு எல்லாமே நல்லா அவங்களுக்கு
ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு விசேஷம் எதனா வச்சுருந்தாங்கன்னா அதை இன்றைக்கி செஞ்சு முடிச்சுக்கலாம். கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை 3:20 வரையும் பவம் வருது. அது நேற்றே போட்டிருப்பீங்க. பாலவம் போடுங்க இன்றைக்கி. பாலவம் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சு போகுது. கௌலவம் இன்றைக்கி போடலாம். ஏன்னா நாளைக்கு கௌலவம் அதிகாலை வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு இன்றைக்கே போட்டுருங்க. மத்தியானத்துக்குள்ளே பாலவமோ, மத்தியானத்துக்கு மேலே இரவுக்குள்ளே கௌலவமும் போடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். கரணத்தை நீங்கள் ஒரு அனுசரித்து போனால் செஞ்சு பாருங்கள். எனவே இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் முருகன் கிருத்திகை அதுமா அவங்க எல்லாருக்கும் அந்த ஆசி கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.